Hello everyone, it's me Lavan. Welcome back to my channel. Last video நான் என்ன சொல்லித்தந்தேன் அப்படின்னா பாயிண்ட்ஸ், சர்க்கிள், அதுக்கப்புறம் லைன்லாம் வந்து மெஹந்தியில் எப்படி போடுறதுன்றதை நான் சொல்லித்தந்தேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா மேங்கோ ஷேப் மெஹந்தியில் எப்படி வரைகிறதுன்றதை கற்றுக்க போகிறோம். இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஃபஸ்ட் டாட்டில் வந்து எஸ் போட்டுக்கோங்க. எஸ் வந்து ஃபஸ்ட்டு மேல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவும் கீழ்ப்பகுதி பல்ஜ் ஆகி கொஞ்சம் பெருசாகவும் இருக்கிற மாதிரி ரெஃபரன்ஸ்க்கு புள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலேயே வந்து மெஹந்தியால் அழகாக இந்த மாதிரி வந்து லைன் போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், இப்போ நான் போடுற ஆல்ரெடி இது மாதிரி நான் ரெஃபரன்ஸ்க்கு வந்து டாட் வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு மேலேயே வரைகிறேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எஸ் போடுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 டைம்ஸாவது டெய்லி நீங்கள் பழகணும். ரெஃபரன்ஸ் லைனோ இல்லை பாயிண்ட்டோ இல்லாமையே நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டில் போடுற அளவுக்கு நல்லா பழகிக்கோங்க. இந்த மாதிரி எஸ் வந்து உங்களுக்கு நல்லா போட வந்த பிறகு ஒன்றுமே கிடையாது, எஸ்ஸோட அடிப்பக்கத்தில் இருக்கிற அந்த எண்டையும் அந்த எஸ்ஸோட மேல் பக்கத்தில் இருக்கிற எண்டையும் இப்படி ஜாயின் பண்ணிடணும். இப்போ நான் வந்து ரெஃபரன்ஸ்க்காக சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இப்போ நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். மேங்கோ நம்ம வந்து வரைஞ்சாச்சு. இது ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறேன். நான் நிறைய வாட்டி போட்டு பழகிட்டதுனால எனக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே வந்து மேங்கோ போடுறதுக்கு வரும். நீங்கள் நெக்ஸ்ட் லெசனோ இல்லை நெக்ஸ்ட் வீடியோவோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இருக்கிறத வந்து இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்ததை நல்லா தரவாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ் போங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரு வாட்டி சின்னதாக வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பேசிக்கான ஒரு மேங்கோ. இந்த ஒரு மேங்கோ வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து எல்லா டைரக்ஷன்லேயும் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பார்டர், அதாவது ரொம்ப பேசிக்கான ஒரு பார்டரை வந்து நான் சொல்லித்தரேன் லைன் வச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பெண்ட் வந்து வரைஞ்சிட்டே வாங்க. இதுதான் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு பார்டர். இந்த பார்டர் வந்து நம்ம எல்லா ப்ரைடல் இமேஜஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் பெண்ட் போட்டுட்டு வந்தோம். இப்போ பாருங்கள், லேயர் மாதிரி ஒரு லேயர் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கு மேலேயே இன்னொரு லேயர் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ தேர்டாக ஒரு டிசைன் சொல்லித்தரேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி லைன் போட்டுட்டு ஒரு லேயர் பெண்ட் வரைஞ்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர் சின்ன பெண்ட் போட்டுட்டு செகண்ட் லேயர் வந்து இந்த மாதிரி பெருசாக பெட்டல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே நான் ஒரு லைன் போடுறேன். அந்த கேப் இருக்குல்ல, பெட்டல்ஸ்க்கும் அந்த மேலே இருக்க லைனுக்கும் நடுவில் இருக்க கேப்பை மெஹந்தியால் ஃபில் பண்ணிவிடுங்க. நான் வந்து கிளாஸஸ் வந்து ரொம்ப பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு நிறைய டைம் இருக்குது, அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த 3 டிசைனையும் வந்து நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு சின்ன எக்ஸாம்பிளாக தான் நான் வந்து இந்த மேங்கோக்குள்ளே யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் லெசனில் வேறு ஒரு டிசைனோடு நான் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டாடா.